உங்கள் வழக்கறிஞர் சதாம் ஹுசைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பால்ராஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வழங்கப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை பத்தி தான் இன்னைக்கு அதோட விளக்கங்களை பத்தியும் பார்க்க போறோம். இந்த வழக்கு சமீர் அகமது என்பவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சமீர் அகமது தான் இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறியவதாகவும் 2015 கைத்தார் ஜமாத் தனக்கு இஸ்லாம் மதத்தை மாறியதாக சான்று வழங்கியதாகவும், அந்த சான்றின் அடிப்படையில் தான் இந்து மதத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்பதால் இஸ்லாமியராக மாறிய பின்பு தான் முஸ்லிம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று சான்றிதழ் வழங்குமாறு தாசில்தார் அவர்களிடம் மனு கொடுக்கிறார். சமீர் அகமதுடைய மனுவை தாசில்தார், நீங்கள் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் என்பதற்கு மட்டுமே உங்கள் ஜமாத் சான்று வழங்கியுள்ளது, ஆனால் நீங்கள் முஸ்லிம் மதத்தில் இந்த பிரிவினரை சேர்ந்தவர் என்று உங்களுக்கு அந்த ஜமாத் சான்று வழங்கவில்லை என்று அந்த மனுவை நிராகரிக்கிறார். நிராகரிக்கப்பட்டதால் சமீர் அகமது 2022 அதன் பேரில் ஒரு ரிட் தாக்கல் செய்கிறார். அந்த ரிட் மனுவானது ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பால்ராஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. வழக்கு விசாரணையில் ஒருவர் முஸ்லீமாக மாறிய பின்பு அவர் வெறும் முஸ்லீம் மட்டும்தான், அவர் முஸ்லிம் மதத்தில் இந்த பிரிவினரை சேர்ந்தவர் அல்ல என்று கூறப்படுகிறது. இதற்கு எதிராக மனுதாரர் தரப்பில் ஒரு ஜியோ தாக்கல் பண்றாங்க. அரசாணை 31 அந்த வழக்குல தாக்கல் செய்யறாங்க. இந்த அரசாணை 31 9/3/2024 இயற்றப்பட்டது. அந்த ஜியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவர் இந்து மதத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ந்தவராக இருந்து அவர் இஸ்லாம் மதத்தை தழுவினால் அவர் இஸ்லாம் மதத்திலும் அந்த பிரிவினரை சேர்ந்தவராகவே கருதப்பட வேண்டும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்படுகிறது. மனுதாரர் தரப்பில் இந்த அரசாணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஜியோக்கு எதிராக நீதியரசர்கள் 1974 ஜி. மைக்கேல் வெர்சஸ் வெங்கடேஸ்வரன் என்ற வழக்கில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டுகிறார்கள். அந்த வழக்குல என்ன அப்படின்னா, ஒருவர் இந்து மதத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினராக இருந்து அவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறினால் அவர் வெறும் முஸ்லிம் மட்டும்தான், எந்த பிரிவினரை சேர்ந்தவர் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளதாக நீதியரசர்கள் குறிப்பிடுகின்றனர். இறுதியாக இந்த வழக்கின் தீர்ப்பானது 9/3/2024 இயற்றப்பட்ட ஜிஓ 31 அரசாணை ஏற்புடையதல்ல என்று கூறி மனுதாரர் தரப்பில் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த வழக்கினுடைய விவரங்கள்.